வேல்காடு தேவபுரீஸ்வரர் கோவில் சம்பந்தரால் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவ ஆலயமாகும். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இக்கோவில் மூலவர் தேவபுரீஸ்வரர் அம்பாள் பெயர் அம்பிகை என்ற திருநாமத்துடன் பக்தர்களை காத்து வருகின்றனர். 4 வேதங்களும் வேல மரங்களாய் நின்று சிவபெருமானை வழிபட்டதால் வேர்க்காடு என பெயர் பெற்றது. பிரளய காலத்திற்கு பின் ரிக், யஜூர், சாம மற்றும் அதர்வன வேதங்கள் இத்தலத்தில் வெள்ளை வேல மரங்களாக இருந்து வழிபாடு செய்து வந்தன. நான்கு வேதங்களும் வேல மரங்களாய் நின்று இறைவனை வழிபட்டதால் இத்தலம் வேல்காடு, வேலமரம், வேர்க்காடு என்று பெயர் பெற்றது. இதன் காரணமாக மூலவர் பெயர் தேவபுரீஸ்வரர் ஆகும். முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வருகை தந்ததாக தலப்புராணம் கூறுகிறது. முருகப்பெருமான் வேலால் உண்டாகிய தீர்த்தமே இங்குள்ள வேலாயுத தீர்த்தம் எனப்படுகிறது. விநாயகர் பார்க்கடலை பருகி விளையாடும் பொழுது திருமால் தன் கையில் இருந்த பாஞ்சன்யம் சங்கை தவறிவிட்டார். பின் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு மீண்டும் பெற்றார். திருமால் பூஜை செய்த பொழுது உடனிருந்த ஆதிசேஷன் இங்கு வழிபட்டு தலத்தின் எல்லை வரை வாசம் செய்பவர்களை நாகம் தீண்டாது என கூறியதாக வரலாறு. இன்றும் இத்தலத்தில் யாரும் பாம்பு கடித்து இறந்தது கிடையாது. இத்தலத்திற்கு விடன் தீண்டாபதி என்ற பெயரும் உண்டு. இத்தலத்து வேத தீர்த்தத்தில் ஞாயிறு தோறும் நீராடி இத்தலத்து சிவபெருமானை வழிபட நோய் நீங்கும் என்பது புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அகத்தியருக்கு இறைவன் திருமணம் கோலம் காட்டி அருளிய தலம் என கூறப்படுகிறது. இத்தலத்து சிவனை விநாயகர், திருமால், முருகன், பிரம்மதேவர், இந்திரன், அக்னி, வருணன், வாயு, குபேரன் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகின்றது. இக்கோவிலுக்கு சென்று வந்தால் படிப்பு நன்றாக வரும் என்று கூறப்படுகிறது. இறைவன் பெயர் வேதநாயகன் என்றும் தேவபுரீஸ்வரர் என்றும் பக்தர்கள் வணங்கி வருகின்றனர்.